ஹார்ட் அசெட்டில் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு ஒரு தேவைங்கிறப்போ நம்மளால் காசு எடுக்க முடியாது. ஸோ அப்போ எதில் போடலாம்? ஸோ எஃப்டி ஆல்ரெடி போட்டோம், எஃப்டியில் ரிட்டர்ன்ஸ் வரல, டேக்ஸ் போகுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம டைவர்சிஃபை பண்ணுவோம்னு சொல்லி தான் இந்த கேபிட்டல் மார்க்கெட்ஸுக்கு பணம் வர ஆரம்பிச்சு. இப்போ இனிமேல் வந்து இப்போயுமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் எனக்கு தேவையான வீடை மட்டும் தான் வாங்குறாங்க. ரொம்ப அல்ட்ரா ஹெச்என்ஐஸ் மட்டும்தான் வந்து லேண்டோ இல்லை வீடோ வாங்குறாங்க. மற்றபடி எல்லோரும் எனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் போதும், இதை போய் நான் வாங்கி வச்சுட்டு ரெண்ட் இன்றைக்கெலாம் நீங்கள் வீடை மெயின்டைன் பண்ணி அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டி, அதுக்கு ரெண்டல் கலெக்ட் பண்ணி ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டு இதெல்லாம் பெரிய தலைவலி. இந்த ரிட்டர்ன்ஸை நான் உங்களுக்கு மார்க்கெட்டில் எடுத்து கொடுத்துருவேன். ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டுன்னு இருக்குது. ஸோ அதில் உங்கள் வீடோட என்னால் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அதில் எடுத்து கொடுக்க முடியும். அப்படி இருக்கிறப்ப நான் எதுக்கு போய் 1.5 கோடி ரூபா கொடுத்து இல்லை 50 lakhs கொடுத்து வீடு வாங்க, 10,000 rupeesக்கு ரீட்ஸ் வாங்க, அதில் அவனே 7% ரிட்டர்ன் கொடுக்குறான். ஸோ இதெல்லாம் மக்களுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பீப்புள் ஆர் மூவ் டு கேபிட்டல் மார்க்கெட்ஸ். எப்போ வேணால் பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிக்விடிட்டி. இப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ் செக்டார் இன்வெஸ்டிங் நோக்கி போகிறாங்க. செக்டார் இப்போ கரண்ட்டாக எந்த செக்டார் எந்த தீம் வந்து பெஸ்ட்டாக இருக்கோ அதை நோக்கி வந்து போகிறாங்க. ஸோ செக்டார் இன்வெஸ்டிங் நல்லதா இல்லை நார்மலாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும்? இல்லை, செக்டார் இன்வெஸ்டிங் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் மேடம். ஓகே, அது வந்து எகைன் நீங்கள் தெரியும்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட ரிஸ்க் மாதிரி தான். நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, காலையில் நான் போய்ட்டு ஈவினிங் தான் ஆஃபீஸ்லேருந்து வரீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மலான மியூச்சுவல் ஃபண்டில் தான் நீங்கள் போடணும். ஃபண்ட் மேனேஜர் வந்து அவர் கால் எடுத்துப்பார். செக்டார் பேஸ்ட் இன்வெஸ்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இல்லை நான் என்ன ரிஸ்க் எடுக்க தான் விரும்புகிறேங்கிறப்ப தீமேட்டிக்காக போகலாம். Thematic is better than sector based investing.